காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உடல் சூடு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம நினைக்கிறோம், இப்போ தொட்டு பார்த்து மேல லைட்டா உடம்புக்கான ஒரு வெப்பம் தான் இருக்குன்னு. ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு அடுப்புல வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சாதத்த வேக வைக்கிறோம், ஒரு கறி வேக வைக்கிறோம், ஒரு காய்கறிய வேக வைக்கிறோம், அந்த அளவுக்கு உள்ள வெந்துட்டு இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நெறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது. உடல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூரின் வந்து காட்டிக் கொடுக்கும். ஒரு மஞ்சளா வருது அப்படின்னா அசால்ட்டா விட்டுர்றாங்க. அதுவும் சூடா இருக்கும். இன்னைக்கு வந்து வெயில்ல சுத்துனேன். அப்ப எந்த அளவுக்கு உள்ள வெந்து போயி, அந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணுது. நம்மலாம் அந்த காலத்துல வீக்கெண்டுல ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம். குளிச்சோமா? இன்னைக்கு இந்த எண்ணெய்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, உடல் சூடுதான் எல்லா வியாதிகளுக்கும் காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன வைக்கலாம்? எந்த எண்ணெய வைக்கலாம்? யார் வைக்கக்கூடாது? எவ்வளோ நேரம் வைக்கணும்? எத்தன நாள் வைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து கணக்கு. எண்ணெய், தேங்காய் எண்ணெய்க்கு வந்துர்றேன். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே அமிர்தம்ன்னு சொல்லலாம். தேங்காய், தேங்காயோடைய பருப்பு, தென்னம்பாலை, தென்னை அப்படின்னு எல்லாமே தேங்காய்ல என்ன வருதோ அத்தனையுமே மகா மருந்து. அதனால தான் அது வீட்ல இருக்கிற ஒரு பிள்ளை மாரி தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, தே முடி வளர்ச்சியாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி உடல் சூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொப்புள்ல வைக்கிறோம். யார் வேணாலும் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜன்னி வந்துரும், சூடான கிடையாது. தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரைக்கும் அனைத்து உடம்புகளுக்கும் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அவங்களுக்கு சைனஸே இருந்தாலும், இந்த தேங்காய் எண்ணெய் ஒண்ணும் பண்ணாது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் உங்களுக்கு இந்த பிரச்சனைய கொடுக்கும். ஸோ அப்ப நல்லெண்ணெய் யாரெல்லாம் வைக்கலாம்? இந்த சுடு நார்மலா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு சைனஸ் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நல்லெண்ணெய் வைக்கலாம் தொப்புள்ல. இல்ல எனக்கு வந்து இந்த சைனஸ் இருக்கு, எனக்கு அலர்ஜி இருக்கு, ஒவ்வாமை இருக்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். இது வந்து உடல் சூடு தொப்புள்ல வைக்கிறதுக்கான விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நேவல் பாயிண்ட்ல வைக்கக்கூடிய 2 எண்ணெய் இருக்கு. தேங்காய் எண்ணெய் இல்லன்னா நல்லெண்ணெய். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லைட்டா வயிறு வலிக்குதுன்னா, "எப்பா நல்லெண்ணெய் வை" அப்படிம்பாங்க. ஸோ நல்லெண்ணெய் வைக்கிறது எவ்வளோ நேரம் வைக்கலாம்? அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம். அதுக்கு மேல வைக்க தேவையில்ல. அதுக்குள்ள 72,000 நாடியும் பார்த்தீங்கன்னா, ஹை ஹீட்ல இருக்கிறது அப்படியே பிரேக் போட்ட மாரி வந்துரும். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. உங்களுக்கு ஜன்னி வர அளவுக்குலாம் வந்து குளிர்ச்சி ஆகாது. ஸோ, அதனால காமனா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு ரொம்ப ஹை ஹீட்டா இருக்கு. எனக்கு இமிடியேட்டா ஷட் டவுன் பண்ணணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து முழுகுவதன் மூலமாக இது ஒரு வாரம் தான் இருப்பாங்க. சில பேர் விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 3 வாரமாவது நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதுவும் எப்படி ஒரு 1/2 அன் ஹவராவது தலையில ஊற வைக்கணும். ஸ்கேல்ப்ல ஊற வைக்காம சில பேருக்கு நானும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு, தேய்ச்சு இருக்கிற சூட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி பூமியில வந்து மழை வந்து லைட் மழை வந்தோன்னே, அந்த மழை பெஞ்சு சூட்ட கிளப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே தான் உடம்புக்கும். உடம்பு தளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி தாளம் மாரி ரிதமா இருக்கணும். ஆனா, இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா எரிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ, நல்லெண்ணெய் ஹை ஹீட்ட இமிடியேட்டா குறைச்சு விடும். ரிதமா வாழ்க்கை நல்லா இருக்கணும், முடி கொட்டுறது இருக்கக்கூடாது, நல்லா தூக்கம் இருக்கணும் அப்படின்னா, இந்த 72,000 அடியும் சீர் செய்யக்கூடிய விஷயம் தேங்காய் எண்ணெய். அது தொப்புள்ள போடணும். ரொம்ப எனக்கு கிரானிக்கா பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உடல் சூடுனால கண் எரிச்சல் இருக்கு. எல்லா வியாதியுமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இது பொதுவாவே உள்ளது. இந்த ஜன்னி இருக்கிறவங்க சரி, சைனஸ் இருக்கிறவங்க சரி, எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய இப்ப சொல்லக்கூடிய கலவை நம்ம செய்யணும். ஆனா, அதிகபட்சமா ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு குளிச்சிரணும். கால் கட்டை விரல் இருக்குல்ல, அத நான் சும்மா கையில காட்டுறேன். இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெயினோட சூடு, மூளை சூடு, அதேமாரி பார்த்தீங்கன்னா நரம்புகள், அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்சைட்டி எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய சக்தி இந்த நகக்கண்ல இருக்கு. ஸோ பிட்யூட்டரி, பீனல் கிளாண்ட், பான்ஸ் கிளாண்ட், மோட்டார் சென்சாரி, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கால் கட்டை விரல்ல இருக்கு. ஸோ அதில தான் என்ன பண்றோம், 2 கால் கட்டை விரலையுமே வைக்கணும். எப்போ 2, 2 ட்ராப். இப்ப அந்த கலவை தான் இப்ப பார்க்க போறோம். நல்லெண்ணெய் வந்து 100 கிராம், 200 கிராம் வந்து எண்ணெய் சட்டியில எண்ணெய ஊத்திடுங்க. அதில வந்து நம்ம வந்து மிளகு இருக்கு பார்த்தீங்களா, டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்ட தட்டி போட்டுருங்க அவ்வளோதான். அந்த எண்ணெய நல்லா காய்ச்சி பாட்டில்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் தான் உங்களோட உயிர் காக்கும் மருந்து. நீங்க எந்த வியாதிக்கு வேணா நீங்க வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டே வாங்க. இதோட இந்த மட்டும் வாரத்துக்கு 2 தடவ மட்டும் யூஸ் பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து இந்த நகைக்கண்ல அந்த எண்ணெய வச்சுட்டு வந்தோம்னா, கண் அவ்வளோ சூப்பரா இருக்கும். முடி கொட்டாது. பாடியில இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ்லாம் ரீப்ரொடியூஸ் ஆகும் நம்புவீங்களா? கால் கட்டை விரல்ல வச்சா எப்படிப்பா உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பாடி ஹீட் இறங்க ஆரம்பிச்சுரும். அது இல்லாம போஷாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி குடுக்கும். எவ்வளோ நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அப்படியே வறண்டு போயிருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரியாயிடும். ஆர்கன்ஸ்லாம் பக்காவா புதுப்பிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. நீங்க வச்சு தான் பாருங்களேன். ஆனா, திருப்பி திருப்பி சொல்றேன். கால்ல வைக்கும்பொழுது, காலையில வைக்கணும். நைட் வச்சுட்டு படுத்தீங்கன்னாக்கா, ஜன்னி வந்துரும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாகும். இந்த எண்ணெய நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு இன்ஃபில்லர் மாரி வச்சுக்கோங்க. இந்த அதாவது லெஃப்ட் கால் கட்டை விரல்
அதில வந்து என்ன பண்ணுறோம் 2 சொட்டு வைக்கிறோம். அப்படியே அதில ஊறிட்டு இருக்குமா, அதே மாரி ரைட்லயும் அதே மாரி வச்சுருங்க. நீங்க பாட்டுக்கு பிரஷ் பண்ணுங்க, உங்க வேலைய பாருங்க. ஆனா கண்டிப்பா குளிச்சிரணும். குளிக்காம மட்டும் போகக்கூடாது. ஸோ குளிச்சிட்டிங்கனாலே போதும். அவங்களுடைய நீங்க ஒரு அடுத்த 1/2 அன் ஹவர்ல பாருங்களேன், ஏதோ ஒண்ணு நம்ம விட்டு போன மாரி இருக்கும். என்னடா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் காரணம் என்னன்னா, அந்த உடம்போட ஹீட் போயிருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம் பாருங்க. நல்லெண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சூப்பரா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச உயிர் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் வச்சீங்கன்னா, உச்சந்தலையில 2 ட்ராப். அதே இது பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல தூங்குறீங்க அப்படின்னா, கண்ணுல ஒரு 1 ட்ராப் போடலாம். சில பேர் கண்ணுல விடுறதுக்கு பயப்படுவாங்க. எனக்கு கண்ணுல விட எனக்கு சங்கடமா இருக்கு சார். அப்ப மூக்குல வந்து ஒரு ட்ராப் விட்டுடுங்க. நல்லெண்ணெய் தான். இதுக்கு பேர் வந்து நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல இருக்கீங்க, சார் நல்லெண்ணெய் மூக்குல விட்டா சளி பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்னா, நசியத்துல வரும்பொழுது எல்லா பாடி ஹீட்டையும் பேலன்ஸ் பண்றதுனால உங்களுக்கு பிடிக்காது. 2டே 2 சொட்டு தான் விடுறீங்க. நீங்க ஒண்ணும் தலையில ஃபுல்லா சொத சொதன்னு வச்சுக்கல. ஸோ 2 நல்லா சாஞ்சுக்கோங்க. இந்த மூக்குல ஒரு ட்ராப், இங்க மூக்குல ஒரு ட்ராப். 2டே 2 ட்ராப் போதுமான விஷயம் நசியம். கண்ணுல ஊத்துனீங்கன்னா கழித்தம். கண்ணுல வந்து 2 ட்ராப் ஊத்தலாம். ஸோ, இப்ப கண்ல ஊத்த பயந்தீங்கன்னா, மூக்குல ஊத்துனாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கும் போயிடும். ஏன்னா, காது, மூக்கு, தொண்டையெல்லாம் ஒரே சேனல்ல போகும். நல்லெண்ணெயும், விளக்கெண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த ஒரு ட்ராப் என்ன பண்றோம், வாயில இந்த இடத்துல வைக்கணும். அதாவது இப்டி இப்டி இழுத்து வச்சு, இந்த இடத்துல ஒரு ட்ராப் போதுமான விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ, இங்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, உள்நாக்குல ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு போஷாக்கு இருக்கும். எவ்ரி 1 ஹவர் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு அமிர்தம் சுரக்கும். அது உடம்பு ஹீட்னால தான் என்ன ஆகும்னா, இம்பேலன்ஸ் ஆகும். அப்ப இங்க வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த சலைவாவுடைய உற்பத்தி திறன் நன்றாக இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஸோ, இது வந்து நல்லெண்ணெயும், விளக்கெண்ணெயும் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உச்சந்தலையில நல்லெண்ணெய் சொல்றேன். அதே மாரி நல்லெண்ணெய் வந்து கண்ல போடலாம், மூக்குல போடலாம். வாயில வைக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரகசிய புள்ளி. இப்ப தான் எல்லா பேரும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தான் ஏதோ ஹேண்ட்ஸு இந்த மாரிலாம் வச்சு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நல்லா அப்படி எடுத்துவிட்டு, இந்த இடத்துல ஒரு ட்ராப் போட்டீங்கனாலே போதும். உள்நாக்கு வளம் பெறும். உள்நாக்கு மிகப்பெரிய அதிசயம். அப்ப என்னாகும், இங்க வைக்கிறனால தைராய்டுல கிளாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹைப்போ அண்ட் ஹைப்பர் 2யுமே பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். இத வீக்லி ட்வைஸ் நம்ம பண்ணிட்டு வரலாம். தைராய்டு இருக்கிறவங்களும் இத பண்ணலாம், இல்லாதவங்களும் பண்ணலாம். அவ்ளோ சூப்பரா உடல் சூடை தணிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, அப்போ தேங்காய் எண்ணெயில ஒரு சிட்டிகை மஞ்சள். அவ்வளோதான். இது அவுட் அப்ளிகேஷன். நம்ம தொப்புள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம என்ன பண்றோம், சும்மாவும் போடலாம். டர்மரிக் சேர்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். தொப்புள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 72,000 நாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் ஆகுற இடம். 2வது வளம் சேர்க்க வேண்டியது. அந்த தொப்புள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாள் பட்டு நீங்க வந்து அத கிளீன் பண்ணாம இருந்துச்சுன்னா, அவ்ளோ ஸ்மெல் இருக்கும். காரணம் வைரஸ் அங்க பூந்துட்டு இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயோட நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது, ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் ஆயிடும் அப்படின்னு பார்க்க வேண்டாம். பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ சண்டேஸ்ல மத்த நேரத்துல வெறும் தேங்காய் எண்ணெய் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேங்காய் எண்ணெயில நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில மஞ்சள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப தொப்புள்ல போடுங்க. அங்க வைரஸ் இருக்காது, கிருமி இருக்காது, தொற்று நோய் இருக்காது. எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, நெறைய வைரஸ் வியாதி வரதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொப்புள். தேங்காய் எண்ணெய் பிளஸ் மஞ்சள். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸ்கின் க்ளோ கிடைக்கும். வைரஸ் வராது. ஃபீவர் வராது. ஸோ இம்யூனிட்டி லெவல பெருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் இந்த தொப்புள்ங்கிறது சாதாரண விஷயம். அதனால தான் இந்த தேங்காய் எண்ணெயோட மஞ்சள் மட்டும் சேர்த்துக்க சொன்னேன். இப்போ உள்ளங்கை. உள்ளங்கையில தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணலாம் மீண்டும். உள்ளங்கை, உள்ளங்கை பாதம். தூக்கமே வரல. எனக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்கு. எல்லாமே சோர்வா இருக்கு. கண்ணு எரியுது, முடி கொட்டுது. அவ்வளோதான். நைட்டு படுக்க போம்போது கொஞ்சோண்டு உள்ளங்கையில தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அதே உள்ளங்கை கால்ல வந்து பாதம் இருக்கு இல்லையா? அதில வந்து தேய்ச்சாலே போதுமான விஷயம். ரொம்ப கொல கொலன்னு நடக்காதீங்க. சில பேர் என்ன பண்றாங்க, நைட்டு ஃபுல்லா தேய்ச்சுக்கிட்டு படுத்திருப்பாங்க. நைட்டு ஏதோ யூரின் பாத்ரூம் போம்போது வழுக்க ஆரம்பிக்கும். சும்மா ஜஸ்ட் அந்த பாம்ல மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு. அத அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். உடல் சூடை தணிக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா வியாதியும் உடம்புடைய சுருக்கம், தோல் சுருக்கம், முடி வளர்ச்சி இல்லாமை போறது, நம்ம மூஞ்சி வறண்டு போகுறது, உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் சுண்டி போகுது. இது எல்லாமே ரத்த ஓட்டம் சரியில்லாம இருக்கும். அதுக்கு காரணம் உடல் சூடு. இந்த உடல் சூட அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வியாதியும் வரும். இந்த உடல் சூட அழகா தணிச்சுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தி பெஸ்ட்டு ஹெல்த் உங்களுக்கு மட்டும் தான். இன்னைக்கு உடல் சூடு தான் மூல பிரச்சனைக்கும் காரணம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டேக், ஒரு அவுட்டேக் எடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு மெடிசின் இதில சொல்லிடுறேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த உடல் சூடுனால பார்த்தீங்கன்னா, எந்த வியாதி வேணாலும் சரி பண்ணிடலாம். அந்த மூளை மட்டும் படாத பாடுபடுத்தும். குப்பை மேனி இலை. அதாவது இதுக்கு தேவையானது விளக்கெண்ணெய். இது வந்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு எண்ணெய எடுத்து 1/4 லிட்டர் எண்ணெய் சட்டியில போட்டீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாயிரும். இந்த சூடான பிறகு குப்பை மேனி இலைய தேவையான அளவுக்கு எடுத்து உள்ள போடுங்க.
போட்டு அப்படியே அப்பளம் பொரியிற மாரி பொரிஞ்சிரும் அப்படியே. கருக விட்டுறாதீங்க. மேல அப்படியே பொரிஞ்சு வந்துரும் அந்த இலை. அப்படியே என்ன பண்ணீங்க, அந்த எண்ணெய ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. மூளை இருக்கிறவங்க எப்பேர்ப்பட்ட மூலமாக இருக்கட்டும். உடல் சூடு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மூளை ஆசன வாயில வந்து ஒரு வைரஸ் வந்து உட்காந்துருக்கும். எப்படி நம்ம தொப்புள்ல சொன்னனோ, அதேமாரி மூல மூலத்தில வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு வந்து இந்த எண்ணெய காய்ச்சி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, 2ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு காலையில எந்திரிச்சோனே வீக்லி ஒன்ஸ் சண்டேல 1 ஸ்பூன் எடுத்து குடிச்சிருங்க. சூப்பரா இருக்கும். அதனால வந்து எண்ணெய் சிக்கலாம் இருக்காது. சூப்பரா இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் குடிச்சிருங்க. இன்னொரு பாட்டில்ல அவுட் அப்ளிகேஷன் இதுவும் சூட குறைச்சிரும். எப்பேர்ப்பட்ட மூலமும் சரியாகிவிடும். ஆசன வாயில தடவுறதுக்கு ஒரு எண்ணெய். இது ஆசன வாயில நீங்க தடவுனீங்கனாக்கா, அந்த சொல்லுவாங்கல்ல மூல ஆதாரம் சொல்லுவாங்க. அந்த ஆதாரத்தில 7 சக்ராஸையும் பேலன்ஸ் பண்ணி குடுக்கும் பாருங்க. உச்சியில இருக்கக்கூடிய சூடு கூட தணியும். எப்படி உச்சியில வச்சா மூலாதாரம் சரி பண்ணும். மூலாதாரத்தில வச்சீங்கன்னா உச்சி சரி பண்ணும். பாருங்க இம்பேலன்ஸ் சர்க்கிள். அப்ப அந்த நேவல் பாயிண்ட் எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஹெல்த் எப்படி இருக்கும் பாருங்க. இது எல்லாருமே இந்த மூல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. உடல் சூடு இருக்கவங்க அத்தனை பேருமே பண்ணலாம். வருங்காலத்தில மூலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 80% வந்துருச்சு. எல்லாத்துக்குமே உட்காந்தே வேலை செய்றாங்க. பஸ்ல போறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த வைரஸ் கனெக்ட் ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. இது எல்லாமே சீல் மூலம், ரத்த மூலத்திலயும் பல மூலம் வருது. ஸோ, அதனால தான் எங்கெங்கெல்லாம் ஆயில் வைக்கலாம், என்னென்ன ஆயில் வைக்கலாம். இந்த குப்பைமேனி ஆயில் வந்து சர்வ ரோக நிவாரணி. காலையில 1 ஸ்பூன் சண்டே 1 நாள் குடிச்சீங்கன்னா, எல்லா வியாதியுமே கிளியர் ஆயிரும். ஏன்னா குப்பை மேனி உடம்பு குப்பையாயிடுச்சா, தங்கம் மேரி மேனியா மாத்துங்கிறதுக்கு தான் குப்பை மேனி. 1 ஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் அது அதிகபட்சமா 1 டேபிள் ஸ்பூன். எடுத்து பாருங்க மோஷன் ஃப்ரீ இருக்கும். குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்காது. ஸோ எல்லாமே சூப்பர் பேலன்ஸ்ல இருக்கும். ஆக எண்ணெயோடைய வகைகள் எப்ப பண்ணணும், எந்த மாரி யூஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் 48 நாள் போதும். ரொம்ப குறைந்தபட்சமாக 1 வீக் போதும். ஆக உடல் சூடு குறைக்கிறதற்கு முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான ஒரு டிப்ஸ் இருக்கு. தவறவிட வேண்டாம். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.